அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகளோட சீரீஸை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு தேர்தல் பரப்புரையினுடைய ஒரு அனாலிசிஸ் தான். விஜய் அவர்கள் ஈரோடுல நேற்று தேர்தல் பரப்புரையை பண்ணியிருந்தாரு. ஸோ அதுல அவர் மெயின்டைன் பண்ண ஒரு 5 முக்கியமான விஷயங்களை பத்தின அனாலிசிஸ் தான் இது. இதுக்கு முன்னாடி எத்தனையோ புதிய கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கு இந்தியாவில். ஸோ அந்த கட்சிகளோட தாவேகா எந்த அளவுக்கு ஒத்து போகுது, அவங்களோட பிரின்சிபல்ஸ், அதாவது அவங்களுடைய கட்சி கொள்கை, அவங்களுடைய செயல்பாடு, இது எல்லாத்தையும் ஒரு பக்கம் வச்சிடலாம். பட் அந்த கட்சி மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு அண்ட் மக்கள் எப்படி அந்த கட்சியை ரிசீவ் பண்றாங்க அப்படின்றது தான் இந்த அனாலிசிஸ். ஸோ டெல்லியில ஆம் ஆத்மியா இருக்கட்டும், ஆந்திர பிரதேஷ்ல டிடிபி தெலுங்கு தேசம் கட்சியா இருக்கட்டும், கேரளாவில் சிபிஎம்மா இருக்கட்டும், வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜியோட திரிணாமுல் காங்கிரஸா இருக்கட்டும், ஸோ இந்த கட்சிகளோட முதல் கட்ட தேர்தல் வெற்றி என்பது எப்படி இருந்திருக்கு, எந்த அளவுக்கு தாவேகாவுக்கும் அந்த கட்சிகளுக்குமான அந்த தேர்தல் வெற்றியினுடைய அந்த சென்டர் பாயிண்ட் ஒற்றுமை இருக்கு அப்படின்றதையும் தான் பார்க்க இருக்கிறோம். ஸோ நேற்று நடந்த அந்த ஈரோடு பிரச்சாரத்துல 5 முக்கியமான விஷயங்களை விஜய் அவர்கள் மெயின்டைன் பண்ணியிருக்காரு. அது சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஃபார்முலா. அதை தான் மோஸ்ட்லி வின் பண்ண இந்த கட்சிகள் எல்லாருமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 5 முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முதல் பாயிண்ட் ஹியூஜ் அட்டாக் ஆன் டிஎம்கே, திமுகவை கடுமையா அட்டாக் பண்றது. ரெண்டாவது விஷயம் அதிமுகவை ரீப்ளேஸ் பண்றது. பல இடங்கள்ல அவர் பிரதான கட்சியான அதிமுகவை சைட்லைன் பண்றாரு. அவருடைய ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், அவருக்கு கிடைக்கிற பப்ளிசிட்டியா இருக்கட்டும், அவர் மீது மக்கள் வச்சிருக்கிற அன்பா இருக்கட்டும், இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா பிரின்சிபல் ஆப்போசிஷனை வேனிஷ் பண்ணுது. மூணாவது விஷயம், லோக்கல் இஷ்யூஸை அவர் டச் பண்ணி பேசுறாரு. எங்க போனாலும் லோக்கல் இஷ்யூஸ் அட்ரஸ் பண்றாரு. அது அந்த பகுதியில் இருக்கிற மக்கள், இப்போ விஜய் அவர்களோட ஃபேன்ஸா கூட அவங்க இருக்க மாட்டாங்க, ஆனா அவர் அந்த லோக்கல் இஷ்யூவை பேசும்போது அவங்க ஒரு ஆல்டர்னேட்டிவா பார்ப்பதற்கான வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி தராரு. நான்காவது விஷயம் ஹிஸ்டரியை டச் பண்றது. ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு மாவட்டத்துக்கும் அவர் போகும்போது அந்த பகுதி சார்ந்த உயர்ந்த தலைவர்கள் அல்லது அரசர்கள் அல்லது அவங்க பண்ண நல்ல விஷயங்களை பெருமளவுக்கு அவர் பேசுறாரு. 60, 50 அந்த ஏஜ் கேட்டகரியில இருக்கிறவங்களாம் கொஞ்சம் மெச்சூர்டான ஸ்பீச் எதிர்பார்ப்பாங்க. வரலாற்று சார்பான சில விஷயங்கள் எல்லாம் தலைவர்கள் பேசணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தெல்லாம் இவர் பேசும்போது அந்த மாதிரியான ஓட்டர்ஸை அட்ராக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டிஎம்கே பிடிக்காத ஓல்டேஜ் பீப்புள் இருக்காங்க. நாங்க சர்வே பண்ணப்போ நிஜமா பார்த்தோம் அந்த மாதிரி பீப்புள்லாம். ஸோ அவங்க ஒரு ஆல்டர்னேட்டிவா ஒரு கட்சியை பார்க்கணும் அப்படின்னா அவங்க விருப்பப்படுற அந்த முதிர்ச்சியான அரசியல் தன்மை, அதாவது பேசுறதுதான், ஹிஸ்டரியை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றது அவங்க விருப்பம். ஸோ அவர் அதை பத்தி பேசும்போது அவங்களுக்கு அவர் ஒரு ஆப்ஷனா மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஐந்தாவது என்னன்னா கிளியர் அபவுட் ரைவல்ஸ். ஸோ அவருடைய போட்டியாளர்கள் யாரு, அவருடைய எதிரிகள், எதர் அரசியல் எதிரியா இருக்கட்டும் அல்லது கொள்கை எதிரியா இருக்கட்டும், இவங்க தான் என்னோட எதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய பாயிண்ட்ல ரொம்ப இறுக்கமா இருக்காரு. ஸோ இந்த 5 விஷயங்கள் தான் புதிய கட்சிகளை இந்தியாவில் வெற்றி பெற வச்சிருக்கு. டெல்லியில ஆம் ஆத்மி கட்சியா இருக்கட்டும், வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி, கேரளாவில் சிபிஎம். ஸோ இந்த எல்லா கட்சிகளுக்கும் இந்த ஒற்றுமை இருக்கு. விஜய் அவர்களும் இதை திரும்ப திரும்ப பண்றதன் மூலமா தன்னை ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஆல்டர்னேட்டிவா அவர் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய கட்சி தாவேகா, தமிழக வெற்றி கழகம் உண்மையாகவே கிராமப்புறங்கள்லயும் சரி நகர்ப்புறங்கள்லயும் அதிமுகவை தாண்டிய ஒரு பிரதான எதிர்கட்சி மட்டும் இல்லாம பல தொகுதிகளில் திமுகவை வீழ்த்தி முன்னாடி ஆட்சிக்கு வருகின்ற ஒரு கட்சியாவே இருக்கு. கிட்டத்தட்ட வின்னிங் ட்ரெண்ட்ல டிவிகே தான் லீடிங்ல இருக்கு. இந்த 2 திராவிட கட்சிகளும் அடுத்தடுத்த இடத்துல இருக்காங்க. அதிமுக 3வது இடம் போவதற்கான வாய்ப்பு தான் அதிக அளவுல இருக்கு. இப்ப நான் 5 பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, அதுல முதல் பாயிண்ட் என்னன்னா ஹியூஜ் அட்டாக் ஆன் டிஎம்கே. ஸோ அதாவது பிரதான கட்சியா அட்டாக் பண்றது. டெல்லியில ஆம் ஆத்மி கட்சி வந்தப்போ அப்ப பிரதான கட்சியா இருந்த காங்கிரஸ் தான் அவங்க கடுமையா எதிர்த்தாங்க, பிஜேபியையும் எதிர்த்தாங்க. பட் காங்கிரஸ் தான் மோரார்லெஸ் அதிகமா எதிர்த்தாங்க. அந்த வாக்குகள் அவங்களுக்கு கிடைச்சது. அதாவது அவங்க காங்கிரஸை எதிர்க்க பிஜேபிக்கு எதிரான அந்த ஓட் பேங்க், அது காங்கிரஸோட ஓட் பேங்காக தான் இருக்கும். ஸோ அந்த ஓட் கன்சாலிடேட் ஆகி ஆம் ஆத்மிக்கு கிடைச்சது. ஆம் ஆத்மி மிகப்பெரிய அளவுல வெற்றி பெற்றது. முதல் தேர்தல் 2013 பிஜேபி 33%, ஆம் ஆத்மி 29%, இந்திய தேசிய காங்கிரஸ் 24%. சீட் வைஸ் பார்த்தோன்னா பிஜேபி 31, ஆம் ஆத்மி 28, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 8. 2015 தேர்தல் ஆம் ஆத்மி 54% வாக்குகளை பெறுது, 67 சீட்ல வின் பண்ணுது. பிஜேபி 33%, 3 சீட்ல வின் பண்ணுது. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 9%, 0 சீட். மொத்தமே 70 சீட்டு தான், அதுல 67 ஒரு கம்ப்ளீட் ஸ்வீப் பண்ணிருக்கு. மாற்றத்திற்கான ஒரு அரசியலை முன்னெடுத்தது ஆம் ஆத்மி தான் இந்திய அளவுல.
ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியா இந்த 2015 நடந்த தேர்தல் இருந்தது. 2020 தேர்தலில் ஆம் ஆத்மி 62 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை ரீடைன் பண்ணிச்சு வித் ஹியூஜ் மெஜாரிட்டி. 53% வாக்குகளை பெற்றது. பிஜேபி 39%, 8 சீட்டுகளை பெற்றது. காங்கிரஸ் அகெயின் 0, 4% வாக்குகளை பெற்றது. ஸோ இப்படிதான் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி என்பது ஒரு பிரின்சிபல் ஆப்போசிஷனை நம்ம வந்து அட்டாக் பண்ணும்போது, அதாவது இப்ப திமுக தான் பிரதான எதிரியா இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், ஆளுங்கட்சி தான் எதிரி. ஸோ அந்த எதிரியை அட்டாக் பண்ண பண்ண 2வது இடத்துல இருக்கிற பலவீனப்பட்டு இருக்கிற கட்சி தான் மேலும் பலவீனப்படும். இப்போ தாவேகாவுக்கு வருகின்ற வாக்குகள் அவங்களுடைய கோர் ஓட் பேங்க் எங்கேருந்து வருது அப்படின்னா அது ஏடிஎம்கேவோட ஓட்டர்ஸ் தான். கம்ப்ளீட்லி அவங்க தான் வந்து ஏடிஎம்கே பல பிரிவுகளா இப்ப இருக்கு. அதனால அதிருப்தி அடைஞ்ச அந்த வாக்காளர்கள் தான் தாவேகாவுக்கு கோர் ஓட்டர்ஸா வராங்க. டிஎம்கே கிட்ட இருந்து ஓட்டு அப்ப வரலையான்னு கேட்டா வருது. டிஎம்கே கிட்ட இருந்து 15% வருதுன்னா ஏடிஎம்கே கிட்ட இருந்து 30% வருது. ஸோ அந்த டிஃபரன்ஸை நீங்க பார்க்கணும். ஒரு சினிமாட்டிக் லீடர்ஷிப், அதாவது எம்ஜிஆர், ஜெயலலிதா இந்த மாதிரியான ஒரு தலைமைகள்லாம் மாறி ஒரு தொடர் தோல்வியில இருக்கிற ஒரு தலைவருக்கு கீழே அந்த கேடர்ஸ் ஒர்க் பண்ண எப்பயுமே விருப்பப்பட மாட்டாங்க. அதுதான் இப்போ ஏடிஎம்கேல நடந்துட்டு இருக்கு. டெபாசிட் எழுந்ததெல்லாம் ஒன் ஆஃப் த ரீசன் தான் அதுக்கு. ஸ்ட்ரக்சர் குறைஞ்சிருச்சு. கட்சி வின் பண்ணும் அப்படின்னு ஒர்க் பண்ண வர்ற அந்த கவுண்ட் ஆனது அந்த தொண்டர்கள் மத்தியில இப்ப ரெடியூஸ் ஆயிடுச்சு அப்படின்றதுதான் கல யதார்த்தமா இருக்குது. ஸோ 2வது விஷயம் ரீப்ளேசிங் ஏடிஎம்கே. இதுல அந்த பாயிண்ட் வந்துடும். அவரு அதிகமா டிஎம்கே அட்டாக் பண்ண ஏடிஎம்கே தான் அங்க வந்து தன்னுடைய ஹோல்டை இழந்துகிட்டே வருது. இன்னும் டிவி டிபேட்லாம் உட்காந்துக்கிட்டு ஏடிஎம்கே பெரிய கட்சி, ஆளுமையான கட்சி, எடப்பாடியார் ஆளுமை, அவர் வந்துருவாரு அப்படின்லாம் பேசிட்டு இருக்கிற சவுக்கு சங்கர், முத்தலீஃப் இந்த மாதிரியான ஆட்களுக்கு சொல்றது என்னன்னா, அதிமுகவினுடைய பலமானது என்ன அப்படின்றது 2026 தேர்தலில் உங்களுக்கே தெரிய வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு வீக்கா போயிடுச்சு கட்சி. டெபாசிட் இழந்துமே நீங்களாம் திருந்தாம இன்னமும் ஏடிஎம்கேக்கு ஒரு ஓவர் ஹைப்பை கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த கட்சி நாளுக்கு நாள் தாவேகா கிட்ட வாக்கு சதவீதத்தை இழந்துகிட்டே வருது. பிக்கஸ்ட் ரைவல் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏடிஎம்கேக்கு இப்போதைக்கு தாவேகா தான். ஏன்னா தாவேகா எடுக்கிற ஓட்டுலாம் அதிமுகவினுடைய ஓட்டு, திமுக ஓட்டு ஓரளவுக்கு வருது. ஸோ அவங்க இன்னும் இந்த மாதிரி பிராண்டிங் பண்ணி டிவிகேவை டிக்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. பட் என்ன விஷயம் அப்படின்னா தாவேகா அவங்க நினைக்கிற அந்த லிமிட் எல்லாம் தாண்டி எங்கேயோ போயிடுச்சு. சர்வே எல்லாம் டிஎம்கே மிகப்பெரிய ஒரு போட்டியை எதிர்கொள்ளுது தாவேகா கிட்ட. ஏடிஎம்கேவை விட மிகப்பெரிய ஒரு ரைவலா தாவேகா அவங்களுக்கு இருக்க போது 2026 தேர்தலில். 3வது பாயிண்ட் டச்சிங் த ஹிஸ்டரி. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓல்டேஜ் ஓட்டர்ஸ் வந்து கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் கமெண்ட்ஸ் அல்லது ஹிஸ்டாரிக்கல் ஸ்பீச்சஸ் வந்து எதிர்பார்ப்பாங்க. அதனாலதான் விஜய் அவர்கள் அந்த தெளிவா ஒவ்வொரு பொதுக்கூட்டம், பிரச்சாரம், அதுக்கப்புறம் அந்த ரோட் ஷோ போறப்பெல்லாம் அவர் வந்து அந்த ஊரை பத்தின சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ணி பேசுறது. நாகப்பட்டினம் போனப்ப அவர் பேசியிருந்தாரு. நெல்லுக்கடை மாரியம்மன், மாதா கோயில், நாகூர் தர்கா இந்த மாதிரியான விஷயங்களை டச் பண்ணி பேசியிருந்தாரு. ஸோ இது வந்து ஒரு கிளஸ்டரான அந்த ஹிஸ்டரியை டச் பண்ணி போற விஷயம். ஸோ அதை வந்து அவர் திறம்பட பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த பாயிண்ட் டச்சிங் த லோக்கல் இஷ்யூஸ். ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு லீடர் வந்து எவ்வளோ பேசினாலும் எல்லாரும் கேட்பாங்க. பட் அவங்க சார்ந்த விஷயங்கள், லோக்கல் இஷ்யூஸை வந்து அந்த லீடர் பேசும்போதுதான் அவங்க மனதில இருந்து அதை பார்ப்பாங்க. ஸோ அப்படி விஜய் அவர்கள் எவ்வளோ நேரம் என்ன பேசினாலும் எல்லாரும் கேட்பாங்க. பட் அவர் அந்த லோக்கல் இஷ்யூஸை பேசும்போது தான் அவர் மேல அவங்களுக்கு ஒரு அஃபெக்ஷன் இன்னும் கிரியேட் ஆகும். ஸோ அதை அவர் தொடர்ந்து ஒரு இடத்துக்கு போகும்போது பேசுறாரு. இட்ஸ் அ பிக்கஸ்ட் மூவ். அதை வந்து கரெக்டா அவரோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து சொல்றாங்கன்னு தான் நான் பாக்குறேன். அதை இன்னும் அவர் கண்டினியூ பண்ணணும் அப்படின்றத என்னோட விருப்பமா இருக்கு. இதுதான் வந்து பல கட்சிகள் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்தியாவில் முதல் கட்சி, புதிய கட்சியா வந்து வெற்றி பெற்றவங்களா. அதுக்கு அடுத்தது கடைசி பாயிண்டா நம்ம பார்ப்பது கிளியர் அபவுட் ரைவல்ஸ். ஸோ அவருடைய போட்டியாளர்கள் யாரு அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரியுது. நாம் தமிழர் ஒரு போட்டியே கிடையாது தாவேகாக்கு. அது 3% 2% தான் வருது. ஸோ அதனால அவங்கள பத்தி அவர் டச் பண்ணாம போறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. இன்னொரு ஸ்ட்ராட்டஜி அதுல என்ன இருக்கு அப்படின்னா, அவர் வந்து இப்ப சொன்னார் இல்லையா, உங்க விருப்பத்துக்கெல்லாம் நான் உங்களை எதிர்க்க முடியாது அப்படின்னு. அது நாம் தமிழருக்கு சொன்னது கிடையாது. அதை தப்பா நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. அது அதிமுகவுக்கு சொன்னது. ஏன் அவர் அதிமுகவை எதிர்க்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவை சேர்ந்தவங்க கேட்டாங்க இல்லையா. ஏன்னா அவர் எடுக்கிற ஓட்டு அதிமுக ஓட்டு. அந்த அதிமுக பலவீனப்பட்டு இருக்கு. பெரிய அளவுக்கு அதிமுகவினால தாவேகாவுக்கு எந்த ஆபத்தும் வரப்போறது கிடையாது. இன்னொரு அதிமுகவா தான் தாவேகா வந்து ரீப்ளேஸ் பண்ண போகுது டிஎம்கேவை. ஸோ அதனால வந்து விஜய் அவர்கள் அதை கிளியரா அந்த இடத்துல எந்த அளவுக்கு அதிமுக அட்டாக் பண்ணணுமோ அதை இன்டைரக்டா பண்ணிட்டு அப்படியே கடந்து போயிடுறாரு. ஸோ அது பர்ஃபெக்டான ஸ்ட்ராட்டஜி. ஏடிஎம்கேக்கு தான் இதுல பெரிய செட்பேக் இருக்கு. இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ ஆச்சு அப்படின்னா நிச்சயமா அதிமுகவினுடைய கோர் ஓட்டர்ஸே வந்து எம்ஜிஆரினுடைய வாரிசு விஜய் அப்படின்ற அடிப்படையில அவங்க வந்துருவாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு டோன் தான் இப்ப செட் ஆயிட்டு இருக்கு கிராமப்புறங்கள்ல. அவரு கிராமப்புற வாக்காளர்களை அடிப்படையா வச்சுதான் அந்த பாயிண்ட் அடிக்கிறாரு.
எல்லா விஷயத்திலும் எம்ஜிஆர் எடுப்பதன் மூலமா அந்த அதிருப்தி வாக்காளர்களை ஓட்டு போட வைக்கணும் அப்படின்றதுதான். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறாது அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலான ஏடிஎம்கே கேடர்ஸ் ஓட்டு போடவே வரல. அந்த வாக்காளர்களை ஓட்டு போட வைக்கணும் அப்படின்றத மையமா வச்சுதான் அவரு இந்த மாதிரியான ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்டிமெண்டல் பாலிடிக்ஸை கையில் எடுக்கிறாரு, ப்ரோ தாவேக்காவா பண்றாரு. ஸோ அது அதிருப்தியில இருக்கிற ஏடிஎம்கே மேல அதிருப்தியில இருக்கிற சமூக வாக்குகளையும் தாவேக்கா பக்கம் என் பிளாக்கா அது தள்ளிடும் டிஎம்கேக்கு ஓட்டு போடாத அந்த சமூகங்களை. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் அவர் கரெக்டா பண்றாரு. ஸோ இது பர்ஃபெக்டா தாவேக்காவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். கிராமப்புறங்கள்ல அந்த வாக்காளர்கள் எந்த மைண்ட் செட்ல இருந்தாங்களோ அந்த மைண்ட் செட்டை பிக் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி பண்ணி இந்த ஸ்பீச்சை கொடுத்த மாதிரி தான் எனக்கு இருக்கு. ஸோ இவர் இன்னும் நல்லா பண்ணணும். தேனி மாதிரியான இடங்கள்ல எல்லாம் இவர் இது மாதிரியான ஸ்பீச்சை பேசும்போது ஏடிஎம்கே மேல அதிருப்தியில இருக்கிற ஏடிஎம்கே ஓட்டர்ஸ் டிவிகே பக்கம் கம்ஃபர்டபுளா வருவாங்க. அதனால இந்த ஸ்ட்ராட்டஜி ஆனது நல்லாவே அவருக்கு ஒர்க் பண்ணுது. நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த டிவி ஜேர்னலிஸ்ட் ஜீவசகாப்தன் அந்த மாதிரியான பத்திரிகையாளர் என்ற போர்வையில் பேசுகின்ற நபர்கள் புதிய கட்சி வெற்றி பெறாது, நடிகர்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1983 அதாவது அந்த தேர்தலில் தான் முதலா நேத்து வரைக்கும் சினிமா ஸ்டாரு, இன்னைக்கு முதலமைச்சர், பெரிய அரசியல் அனுபவமே இல்லாம வெற்றி பெற்றவர் என் டி ராமாராவ். அவர் முதல் தேர்தலில் எடுத்த வாக்கு 46.3%. கிட்டத்தட்ட தாவேக்காவும் இந்த மாதிரிதான் எடுக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். 12.8% வாக்குகள் அவருக்கு லீட் கிடைச்சது. அவருக்கு அடுத்து வந்த கட்சியை விட அவர் 12% மேல கூடுதலா பெற்றாரு. ஸ்வீப் பண்ணாரு. 294 சீட்ல ஆந்திர பிரதேஷ்ல, 201 சீட்ல அவர் வெற்றி பெற்றார். இந்திய தேசிய காங்கிரஸ் 60 இடங்கள்ல வெற்றி பெற்றது. காங்கிரஸ் எடுத்த ஓட்டு 33.5%. இங்க என் டி ராமாராவ் எடுத்த ஓட்டு காங்கிரஸோட ஓட்டுல இருந்து ஒரு 5% தான் எடுத்தாரு. ஆனா அவர் பலவீனப்படுத்தினது யாருன்னா எதிர்கட்சியா இருந்த ஜனதா பார்ட்டியை தான். ஜனதா பார்ட்டி 27.8% வாக்குகளை இழந்தது. சிபிஎம் கம்யூனிஸ்ட் கட்சி 7%, 0.7% வாக்குகளை இழந்தது. அதாவது இதுல ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும், ஆளுங்கட்சி காங்கிரஸ், எதிர்கட்சி ஜனதா கட்சி. ஸோ என் டி ராமாராவ் ஒரு சினிமா பொலிட்டீஷியனா மாறி வராரு, சினிமால இருந்து பொலிட்டீஷியனா மாறி வராரு. ஸோ அவர் யாரோட வாக்குகளை பாதிப்பாரு அப்படின்னு எல்லாரும் கருதும் போது காங்கிரஸ் தான் அவர் அட்டாக் பண்றாரு, அதனால காங்கிரஸ் தான் பலவீனப்படும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அவர் பாதிச்சது யாருன்னா எதிர்கட்சியா இருந்த ஜனதா கட்சியை தான். ஜனதாவோட ஓட்டை முழுவதுமா எடுத்து காங்கிரஸ் கிட்ட இருந்து ஒரு 5% எடுத்து ஒரு 35% ஓட் பேஸா வச்சு 46 வரைக்கும் அவர் போய் வின் பண்ணாரு. அதே மாதிரிதான் இங்கேயும் நடக்க போகுது. விஜய் அவர்கள் திமுகவை அட்டாக் பண்ண ஏடிஎம்கேவோட அந்த கோர் ஓட்டு தான் டிவிகேக்கு வரும். அப்புறம் ஏடிஎம்கேல இருந்து அந்த பாரம்பரிய வாக்குகள்லாம் கிராமப்புறத்துல இருக்கு இல்லையா, அதுவும் கம்ப்ளீட்டா வரும். திமுக கிட்ட இருந்து மைனாரிட்டி ஓட்ஸ் அண்ட் டிஎம்கே மேல அதிருப்தியில இருக்கிற பெரியார், அண்ணா அந்த கொள்கை சார்ந்த வாக்குகளும் தங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சதா அந்த பக்கம் வந்துடும். ஸோ இப்படிதான் இந்த அரசியல் களமானது இருக்கும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். டெல்லியிலையும் எதிர்கட்சியான காங்கிரஸ் தான் பலவீனப்பட்டது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுதான் விஜய் அவர்கள் போயிட்டு இருக்காரு. ஸோ அவருடைய ஸ்பீச் என்பது ஒரு அரசியல் சார்ந்த ஒரு கருத்தா இருப்பதனால அது எந்த அளவுக்கு பெட்டரா இருந்துச்சு இல்ல ஒஸ்டா இருந்துச்சு அப்படின்னா நான் கமெண்ட் பண்ண விரும்பல. பட் அவர் பண்ற ஸ்ட்ராட்டஜி ரொம்ப நல்லா இருக்கு. அது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுது கிரவுண்ட்ல அண்ட் ஹி இஸ் கோயிங் டு வின். அது மட்டும் நான் உறுதியா சொல்றேன். தாவேக்கா நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் எனக்கு இல்லை. அண்ட் அவருடைய ஸ்பீச் நாளுக்கு நாள் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருப்பதா தான் நானும் பார்க்கிறேன். ஸோ எப்படிப்பட்ட ஒரு தேர்தல் களமா இந்த தமிழ்நாடு இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு இப்பவே தெரிய ஆரம்பிக்குது. ஜனவரி மாசத்துல கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெண்ட் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருமே தாவேக்கா வெற்றி பெறும் அப்படின்றத ஒத்துப்பாங்க. ஸோ இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.